திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி நடிகர் விஜயின் விமர்சனங்களுக்கு கடும் பதிலடி கொடுத்தார். யார் கொள்ளையடிக்கிறார்கள் என்பது விரைவில் வெளிச்சத்திற்கு வரும். முதலில் விஜய் தான் கொள்ளையடித்த பணத்தை வெளியே கொண்டு வரட்டும் என்று சாடினார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்டவர் விஜய் என்றும் திமுகவை திட்டத்திட்ட வெற்றிகள்தான் குவியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மோடியை விமர்சிக்க தயங்கும் விஜய் யாருடைய தூண்டுதலிலோ திமுகவை தாக்கி நாடகமாடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். உங்களுடைய கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அறிவாலயத்துக்கு நிழல்ல ஒதுங்குறவங்க எல்லாருமே நீங்க சேர்த்துங்களே, நீங்க கொள்ளையடித்த பணத்தை கொடுத்து கூட்டணி சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க. விஜய் முதல்ல அவர் கொள்ளையடிச்ச பணத்தை வெளியில விட சொல்றாங்க. காரணம், சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் விஜய். அவர் எங்களெல்லாம் பேசுறதுன்னா எங்க தகுதிக்கு நாங்கள் அவர்களாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, யார் கொள்ளையடிச்சிருக்காங்க, யாருக்கிட்ட ஒரு பணம் வாங்கி இதெல்லாம் செய்யறாரு, என்ன நாடகம், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெளிச்சத்துக்கு வரப்போ. இவ்வளவு பேசுறாரு, ஏன் மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார்? திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. யார் மூலமோ தாக்கி பேசலான்னு பார்க்கறாங்க. அடிக்க பந்து உந்தோம், அரைக்க சந்தனம் மணக்கம். திமுக திட்ட வெற்றிகள் குவியும்.